ஃபிலிம் ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு ராணி மாதிரி இருந்தேனே, அப்படிலாம் இருந்துட்டு இன்னைக்கு நான் வந்து ஆதரவு இல்லாமல் ஒரு அனாதை மாதிரி கடங்காரியாக நான் செத்து போனால் கூட யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தாழ்வு இலையில வரும்போது தான் நான் யோசித்தேன். அப்போ தான் எனக்குள்ளே என்னென்னா எல்லாமே என்னால் அப்படின்ட்டு ஒரு சுயமாக என்னையே நான் வெறுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வாழ்கிறது நான் ஏதோ ரொம்ப பாவம் பண்ணிட்டேன் போல இருக்குது, கடவுள் அதான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், எப்படியா செத்து போயிடலாம், இதெல்லாம் வச்சுட்டு வெளியில் போகிறதுக்கு எனக்கு வழி தெரியல. எப்படி போகிறது, இவ்வளோ பெரிய தொகை கடன், சட்ட ரீதியாக பிரச்சனை, நாட்டை விட்டு எப்படி வர்றது, இதெல்லாம் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை, பொருளாதார நிலைமை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு தப்பிச்சு போகிறதுக்கு என்ன வழி? எனக்கு அந்த நாளில் அப்போ இருந்த அந்த அறிவில் எனக்கு தெரிஞ்ச ஒரே தப்பிக்கிற வழின்னா சூசைடு தான். சூசைடுக்காக நான் என்ன பண்ணேன்னா மருந்து வாங்கணும். மருந்துன்னா இந்த ஊர் மாதிரி அங்கே கிடைக்காது எதுவுமே. ஃபார்மசியில் போனீங்கன்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட் கூட ஒரு மெடிசன் உடனே எதுவுமே கொடுக்க மாட்டேன். எமர்ஜென்சினா கூட நம்ம போய் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட தேசத்தில் நான் வந்து விஷயத்துக்காக நான் யோசிச்சுட்டு எங்கே போய் வாங்கலாம் காத்திருக்கிற நேரத்தில் தான் நான் தேடி போகவில்லை, என்னை தேடி அவர் வந்தார் அப்படின்னு இருக்குல்ல. நான் தேடி போகல, அவர் தான் என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அப்படி தான் நான் ஆண்டவரை நான் சந்தித்தேன் அந்த டைமில்.